டாரடெக்சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கீமா இருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறத பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த திட்டம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்படி வந்து மத்திய அரசுல வந்துட்டு சன் சாதி ஔஷதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தகங்கள் தொடங்கியிருக்காங்களோ, அதே மாதிரி தான் முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கான அறிவிப்பை 2024 சுதந்திர தின உரை என்று என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா, முதலமைச்சர் வெளியிட்டிருந்தாரு. இது என்னைக்கு தொடங்குனாங்க அப்படின்னா, 2024 வந்து ஆகஸ்ட் 15 அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு தொடங்குனாங்க அப்படின்னா 24 பிப்ரவரி 2025. அடுத்து வந்து இது எங்க தொடங்குனாங்க அப்படின்னா, சென்னை பாண்டி பஜார்ல தொடங்குனாங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 1000 மலிவு விலை மருந்தகங்கள் அதை தொடங்கணும் அப்படிங்கறத அதனுடைய நோக்கம். தொழில் முனைவோர்கள் மூலமாக ஒரு 500 மருந்தகங்களும், கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு 500 மருந்தகங்களும். ஒன்றும் இல்ல, இப்போ வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றாங்க இல்லையா, அது அரசன் மூலமாகவே ஓபன் பண்ண போறோம், மானியங்கள் மூலமாக. அதுல தொழில் முனைவோருக்கு ஒரு 500 மெடிக்கல் ஷாப்ஸ் அப்படின்னும், கூட்டுறவு மூலமாக ஒரு 500 மெடிக்கல் ஷாப்னும், மொத்தம் 1000 மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கணும். இதுக்கான மருந்துகள் கொள்முதல் வந்து மக்கள் நலவாழ்வுத்துறை. சரிங்களா? அடுத்து இதோட நோக்கம் என்னன்னா, மலிவு விலையில தரமான மருந்துகள் வந்து மாநிலத்துல கிடைக்கணும். அதே மாதிரி தொற்றாத நாட்பட்ட நோய்களுக்கான அந்த செலவு சுமை குறைக்கிறது. உதாரணமா இப்ப சுகர் டேப்லெட் போடுறவங்களா இருக்கட்டும், பிபி டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிகப்படியான நாள்பட்ட டேப்லெட் சாப்பிடக்கூடியவங்களுக்காக இந்த அவங்களுடைய செலவை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்கூட. மூத்த குடிமக்களுக்கும் இது வந்து உதவி செய்யும் இல்லையா, தொழில் முனைவோருக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் அப்படின்றதுடைய நோக்கமாக இருக்கு. திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 216 கூட்டுறவு மருந்தகங்கள் வந்து இருந்தது. அதிமுக ஆட்சியில 100 சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா அம்மா மருந்தகம் அப்படின்னு ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி இதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, மருந்துகளினுடைய சில்லறை விலையில 20% தள்ளுபடியில் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சர்க்கரை நோய்களுக்கு 30 மாத்திரை கொண்ட அட்டை ரூபாய் 11 மட்டும்தான் அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனால இந்த விலைன்றது 30 ரூபா. சுகர் டேப்லெட் வந்து 30 ரூபா ஒரு அட்டை. எதுல பிரதமரினுடைய அந்த மருந்தகங்கள் இருக்கு இல்லையா, மத்திய அரசு நடத்தக்கூடியது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் அட்டை இருக்குல்ல, 30 மாத்திரைகள் கொண்ட அட்டையோட விலை 30 ரூபா. நம்ம தமிழக அரசினுடைய அந்த மருந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா விலை 11 ரூபாய். தனியார் மெடிக்கல் இதே இது நீங்க வாங்கினீங்கன்னா 70 ரூபாய். இது வந்து பெரிய அளவிலான சேமிப்பாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுக்கான மானியம் அப்படின்றது முதல்வர் மருந்தகம் தொடங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் மானியமானது அரசால் வழங்கப்படுது. கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சம் அப்படின்றது மானியமாக வழங்கப்படுது. இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா, தொழில் முனைவோருக்கு வாய்ப்பு கிடைக்குது. சரிங்களா? மானியத்துடன் கூடிய வாய்ப்பானது கிடைக்குது. அதே மாதிரி அனைத்து தர மக்களுக்கும் மலிவு விலையில மருந்துகள் கொண்டு போய் அரசின் மூலமாக சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும், பெரிய அளவுல சேமிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விஷயம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. சோ முதல்வர் மருந்தகம் திட்டம் 2025. நன்றி.